Hello folks, welcome to yet another episode of Movie Herald podcast. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட எபிசோடுக்கு ஒரு டைரக்டர் வராரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா கொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற படத்தோட டைரக்டர். ஸோ அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதோட இமேஜரி வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் இப்போதைக்கு நம்ம நிறைய படம் பார்த்துட்டு இது ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த படம் வந்துட்டு அஸ் அ விஷுவலாகவே ரொம்ப தனியாக நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், சார் உங்ககிட்ட இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் கைண்ட் enough டு அக்செப்ட் டு கம் டு அவர் சேனல். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பாலாஜி குமார் சார் டு ஷோ. ஹாய் சார். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கொலை. தேங்க்யூ. ஸோ ரொம்ப நாளாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தியேட்டரில் எங்களால் பார்க்க முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு ப்ரைமில் தான் பார்த்தோம். பட் கிளாட்லி நான் டிவியில் பார்த்ததுனால அதோட கிராண்டியர் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த படத்தை வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணது ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக வந்த படங்கள்லேருந்து அதோடைய கலர் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ once again to coming to the show, sir. Thank you. So first of all, like இந்த ஜானர் நீங்க எப்படி எடுத்தீங்க அண்ட் எந்த இது உங்களை வந்துட்டு இந்த ஜானர் போச்சு? இந்த ஜானர் வந்து பேசிக்கலா ஹூடனட் மர்டர் மிஸ்ட்ரி. இது அதாவது த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மர்டர் மிஸ்ட்ரிஸ் இருக்குது, அப்புறம் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இருக்குது, கரெக்ட், ட்ராமாட்டிக் த்ரில்லர்ஸ் இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து இது வந்து ஹூடனட் மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ ஒரு த்ரில்லருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம த்ரில்லர்னு சொல்கிறோம். இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஓஷன் பார்த்தீங்கன்னா ஓஷன் வந்து எவ்வளோக்குள்ள உள்ளுக்குள்ளே நடுவில் நீங்கள் போகிறீங்களோ ஸ்டில்லாக தான் இருக்கும் ஓஷன். அதில் அலைகள்லாம் சிம்பிளாக தான் அதோட வேவ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஆஸ் யூ கம் மூவ் டுவர்ட்ஸ் த ஷோர் அங்கே தான் அலை அடிக்கும். அது மாதிரி ஆக்ஷன் ஜான்ராவோட நான் சொல்கிறது வந்து த்ரில்லர் பேசிக்கலாக என்னென்னாக்கா அந்த மெயின் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் நிறையா இருக்கும். எட்ஜ் ஆஃப் த வாட்டர் மாதிரி கிராஷஸ் ஆர் ஹை, லோஸ் ஆர் ஹை, ஹைஸ் ஆர் ஹை, அந்த மாதிரி ஸ்பைக்ஸ் ஆகும், ஸ்பைக் வரும். ஆனால் வந்து ஹூடனட் மர்டர் மிஸ்ட்ரி அப்படி இருக்காது. ஹூடனட் மர்டர் மிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி காமாக தான் இருக்கும். அதாவது என்ன நம்ம சொல்லணும்னா பெஸ்ட் அனாலஜி என்ன கொடுக்குறோன்னா, இப்போ ரெண்டு பேர் செஸ் விளையாடுறோன்னா the third person can observe playing the chess. Correct. And he can have moves calculated in his mind and he can considerably participate in the game even though he cannot make those moves personally. He can still participate to an extent. கரெக்ட். ஆனால் ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து ஒருத்தனால வேடிக்கை பார்க்க முடியாது. அவங்களுக்கு பார்க்கும்போது இது என்ன நடக்குது, உண்மையிலே அவங்க தெரிஞ்சு சால்வ் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் சால்வ் பண்ணுறாங்களா, இது எதுக்காக பண்ணுறாங்க என்ன. பிகாஸ் இப்போ செஸ்ல வந்துட்டு வி கேன் சி ஓகே இது ஏதோ பண்ணுறாங்க, இது ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு. பட் ரூபிக்ஸ் கியூப்ல அது அவங்க எல்லாமே மாறிட்டே இருக்கும். இது எப்படி திருப்புறாங்கன்றது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது தான் புரியும். கரெக்ட். ஸோ இது எப்படின்னா இது நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஜான்ரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறத விட உள்ளேருந்து நீங்கள் சில விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை போட்டிருக்கோம். பட் அட் த சேம் டைம் ஒரு செஸ் கேம் மாதிரி யூ கேன் ஸ்டில் என்ஜாய் த ஃபில்ம் ஃப்ரம் அவுட் சைட். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜான்ராவோட பியூட்டி என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதோட பியூட்டியே என்னென்னா எலமெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே சார். அது வந்து ஆர்ட்டில் வரும். இப்போ நீங்கள் வந்து வெஸ் ஆண்டர்சனோட படம் பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து எப்படின்னா அந்த உலகம் உண்மையாகவே கிடையாது, அந்த உலகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம வந்து கூடுமான வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ளே அந்த ஆள்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண பார்ப்போம். அதான் அதோட ஐடியா. அண்ட் என்னன்னா உட்டோப்பியா மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு, ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ கிளாஷ்,
some kind of something has happened. And until that equilibrium is restored, ரைட். and ஃபைனலாக பார்த்தீங்கன்னா the equilibrium will be restored. இது நீங்கள் பெஸ்ட்டு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டெத் ஆன் த நைல், மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், பேசிக்கலி அந்த அதுக்கப்புறம் நைட்ஸ் அவுட், அப்புறம் கிளாஸ் அனியன், இந்த மாதிரி படம், அண்ட் தென் தேர் வேர் நன், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும், சாராம்சம் புரியும். ஏன்னா இந்த ஜான்ரை வந்து இப்போ அந்த காலத்தில் அதே கண்கள்னு ஒரு படம் பண்ணாங்க. அதே கண்களோட பியூட்டி என்னன்னா, ஈவன் தோ இட் வாஸ் அ whodunit murder mystery, they also treated that movie கொஞ்சம் லூஸா. அதாவது எப்படின்னா, இட்ஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஜான்ராக்குள்ளே போகல. ஓகே. ஆனால் நான் என்ன இதில் பண்ணேன்னா, வேணும்ட்டே நான் ஸ்ட்ரிக்டாகவே இந்த ஜான்ரா உள்ளே போனேன். அதாவது எப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து அவங்க வந்து எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியாது, எது அவங்களுக்கு பார்க்க விரும்புவாங்கன்னு தெரியாது. ஆனால் எது வந்து நம்ம வந்து ஜெனுவினாக ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்கணும்னு பார்த்தா, அட் ஒன் பாயிண்ட் தி அதர் they'll understand it. ஓகே. சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இதை பார்த்தாக்க வேறு மாதிரி இதை பார்ப்பாங்களோ என்னமோ. தட் இஸ் தி ஐடியா தட் ஒன் ஹேஸ் டு எம்ப்ரேஸ் அவுட் ஆஃப் திஸ். ட்ரூ. ஏன்னா இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஷின் என்னவா இருந்தது அப்படின்னு நான் நினச்சேன்னா, இது வந்துட்டு ஏதோ ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டு நடக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அந்த மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்த மாதிரி இல்லை. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஐ திங்க் அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, இது வந்துட்டு ஒரு மாதிரி எலிமெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்கும். கரெக்ட். ஏன்னா அந்த ஐடியா இஸ் என்னன்னா, ஆர்ட்லேயே வந்து இம்ப்ரெஷனிசம், எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பிரஷனிசம் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆர்ட், இம்ப்ரெஷனிசம் இஸ் another டைப் ஆஃப் ஆர்ட். ஸோ இதில் எப்படின்னா, இதில் என்னன்னா, என்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து ரெலவெண்ட்டாக ஆடியன்ஸ் கிட்ட இவ்வளவுதான் அப்படின்னு கொண்டு போகிறோமோ அது மாதிரி. ஏன்னா இதில் ஒரு டிட்டாச்சாக தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த அளவு ஓரளவு டிட்டாச்சாக தான் இந்த படத்தை பார்த்தா தான் அந்த படமோட சாராம்சம் புரியும். கிரேட். ஸோ நீங்கள் டிட்டாச்சாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா லீலாவோட நரேஷனில் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. லைலா. ஸோ லைலாவோட நரேஷனில் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகோட நரேஷனுக்கு வரும். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு யாரோட கதைன்றதே நமக்கு ஒரு டவுட்டில் இருக்குது. ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் லைலாஸ் நரேஷன், தென் வி சி விநாயக்ஸ் இது. பட் விநாயக் உள்ள வரதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரித்திகா அவங்களோட கேரக்டர்லேருந்து தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் டிஃப்ரெண்ட் நரேட்டிவ்ஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் எதுவும் இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, விநாயக் வந்து நரேஷன் எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே. படத்தில் சம்திங் கால்ட் a third person voice sometimes narrates. இதில் நான் என்ன பண்ணேன்னா, the dead girlஸோட நரேஷன் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தேன். It's the only character that basically narrates. Whereas சீக்வன்ஸில் என்ன நடக்குதோ அவங்க அப்போ சொல்கிற விஷயத்த நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சாக்கா அந்த பர்டிகுலர் கேரக்டரோட வாய்ஸ் நரேட்டிவாக போகும். ஓகே ஓகே. இப்போ வந்து பப்ளு வந்து சொல்லும் போது அந்த இடத்துல போகும். சம்டைம்ஸ் விநாயக் வந்து ஒரு கேஸை சால்வ் பண்ணும்போது அந்த இடத்துல போகும். கரெக்ட். இந்த மாதிரி அவங்க பேசும்போது தான் அந்த இம்மீடியட் ஃப்ளாஷ்பேக்கு போகுமே தவிர, நரேஷன்னு பார்த்தாக்க லைலா தான். எனக்கு என்னன்னா, லைலாவோட இவங்க வந்து கொஞ்சமாவது கனெக்ட் ஆகணும்னு நான் யோசனை பண்ணேன் ஓரளவு. ஏன்னா வி டோன்ட் நீட் டூ மச் ஆஃப் கனெக்ஷன், பட் ஓரளவு அது கனெக்ட் ஆகணும். ஏன்னா ஆனால் நான் ஒன்று ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு டெட் பாடி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு, நம்ம ஊரில் நடந்திருக்கு. நீங்கள் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர். அந்த இன்வெஸ்டிகேட்டர் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அந்த பொண்ணு மேலே வந்து அந்த பொண்ணு அப்படியே அனுதாபப்பட்டு அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் நீங்கள் வந்து மர்டர் தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் போய் மார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா டெட் பாடி எப்படி தெரியுமா போடுவான், நம்ம சொந்தக்காரங்கன்னு பார்க்க மாட்டான், அப்படி தான் தூக்கி போடுவான். அதுதான் அவன் ஹீஸ் யூஸ்ட் டு இட். அது அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ். அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு ஏன் கனெக்ட் ஆகலைன்னா தட் இஸ் ஹவு தே லுக் அட் இட். பிகாஸ் ஃபார் தெம் தூங்கி எழுந்தா மர்டரு, இன்வெஸ்டிகேஷன், இதுதான் வந்து ஒரு போலீஸோட லைஃபே தான், அவங்க லைஃபே அதுதான். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இப்போ திடீர்னு வந்து எது வரைக்கும் யாரும் பார்க்காம ஒரு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எப்பா பையன் வந்து குடிச்சிட்டு மாட்டியிருக்கான் அப்படின்னாக்கா அவர் அப்படியே ஷாக் ஆகிடுவார். ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு குடியாரன் கொண்டு வந்து அரைச்சிடுவான். அவனுக்கு அது பெரிய மேட்டராகவே தெரியாது. கரெக்டாக சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு அவ்வளவுதான் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி
லைலாவை லவ் பண்ணி லைலா மேலே கஷ்டப்பட்டு அப்படிலாம் பார்க்கணுன்னு நெசசிட்டி கிடையாது. ஒரு டிட்டாச்சாக தான் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் என்றைக்குமே வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து எனி சீக்வன்ஸ் பார்த்தா அவர் எல்லாரையுமே சஸ்பெக்ட் பண்ணுவார். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் தட் ரூம் he will say what if he was a suspect. Correct. That is his job. That's his job because he only looks at black and white because lawவே பார்த்தீங்கன்னா black and white தான். When you look at law, the very word law, when you actually look at the way the cases are handled all over the world, it's either black or white. The burden of proof அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இப்போ எப்படின்னா வந்து according to law, even a criminal is innocent until he is proven guilty. Correct. But according to masses, even a guy that is suspect is guilty until he is proven innocent. Correct. Absolutely. It's totally the opposite dynamics. Correct. அச்சா இப்போ இது வந்து இது எப்படின்னா அந்த அந்த ஜட்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவர் மைண்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மக்கள் மாதிரி யோசனை பண்ணக்கூடாதுன்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து அவரோட மைண்டை மாற்றி பண்ண வேண்டிய ஒரு இதில் இருக்கும். கரெக்ட். அதுதான் வந்து இதில் என்னன்னா வந்து இந்த படம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணதே அப்படி தான் பண்ணோம். ஒரு அப்ஜெக்டிவிட்டியோட தான் இந்த படத்தை பார்க்கணும், ஒரு டிட்டாச்டு தான் பார்க்கணும். ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, கேமராமேன் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், ஐ டோன்ட் ரிகால் என்ன ஃபங்க்ஷன்ட்டு. ஆனால் என்ன சொன்னார்னா, அந்த படத்தை நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது யூ புல் அவுட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் மூவி that you could not the first time into. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து you don't know who the killer is. Correct. But second time வந்து he calls it the character irony, which means second time நீங்க பார்க்கும்போது you know who the killer is, you know what is going to happen because you know everything about the film. Yeah. You know the sequentially you know where the film is going. But the main hero himself doesn't know what is happening. அப்போ என்ன ஆயிடும், you start looking at the hero, அவனோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது you will pull out few layers out of that you did not pull out in the first instance. Correct. So that's another thing that actually எனக்குமே வந்துட்டு first time பார்க்கும்போது I felt, see the movie is good but எங்கேயோ வந்துட்டு it's not connecting to me, something is missingன்ற மாதிரி இருந்துச்சு. So I just watched the second time just for the sake of visuals. But when I'm watching second time, it was wonderful because அப்பதான் நமக்கு தெரியுது, okay, we know that guys, spoiler alert, ஸோ நீங்கள் படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதனால வந்துட்டு இப்போ நான் ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ செகண்ட் டைம் நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு ஒரு இது சொல்லுவோம்ல, ஸ்க்ரீன் பிளே ரூல்ஸ், இதில் 20 minutesக்குள்ளே we need to introduce the characterன்னு. ஸோ கரெக்டாக 20th minute you will introduce him. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு நேம் சேக் இன்ட்ராக்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட். ஆஃப்டர் நோயிங் தட் when I see those interactions, okay, this is what he's doing. Foreshadows, payoffs, so எல்லா foreshadowsமே வந்துட்டு it felt very like ingrained. And in the foreshadowsமே ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த foreshadows வந்துட்டு ஓகே நான் foreshadow வைக்கிறேன்ற மாதிரி டெம்ப்ளேட்டாக இல்லை. ஆமாம், அப்படி இருக்காது இல்லை. பட் ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு he is some disturbed guy, he's a creative guy அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நான் பார்த்தேன். இந்த கிரியேட்டிவ் கைஸ்னால ஏன் இப்படி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஐ தாட் இட் இஸ் அ ஸ்டீரியோடைப்பிங் ஆஃப் அ கிரியேட்டிவ் கை அப்படின்னு. பட் செகண்ட் ஆஃப்டர் நோயிங் த திங் வென் ஐ see it for the second time, I know that he is like this to her because of that disturbance. Correct, exactly. So okay, அவன் சொல்றது வந்துட்டு அதுதான், that is not him and we are seeing only through the victim's eye. Correct. So we know that he is behaving like this with her. He is not behaving the right way. Correct. Yes, you're right. Yeah. So அது வந்துட்டு it felt very organic. And second time பார்க்கும்போது தான் வந்துட்டு அது நமக்கு கணக்கு தெரியுது. ஆமாம், அது எப்படின்னா நிறைய கிரிட்டிக்ஸும், ஐ டோன்ட் பிளேம் த கிரிட்டிக்ஸ் பிகாஸ் அவங்க பாவம் டெய்லி ஒரு படத்தை பார்த்துட்டு வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட். சி வெதர் யூ பிலீவ், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், when you are watching constantly, you're pounded with one type of a paradigm day in and day out. However big critic you are, whoever you are, however big you are, நீங்கள் பார்க்க you will not be able to separate this from that. Okay, that is basic. It's called pattern recognition because it's basically, you know, we all fit into patterns. In the pattern day in and day out பார்க்கும்போது இதே pattern உங்களுக்கு பார்க்கும்போது something that jumps out of the pattern, they have to sit back and think for a second, is this deliberate or this is accident? Correct. So
அதை எக்ஸாமின் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். பிகாஸ் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் Francois Truffaut, he wrote about Touch of Evil. There was one sentence where he wrote, he was a critic before he became a filmmaker. He wrote Cahiers to Cinema நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து I don't remember I read the article. And அந்த ஆர்டிக்கலில் வந்து he wrote, there are some movies where you walk into a theater and walk out less intelligent than what you walked in அப்படின்னு எழுதியிருந்தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு புரியுது. சரி, என்னடா what is he trying to say? What is he trying to என்ன மீன் பண்ணுறாங்க? Because he says there are movies where you go and you learn something and you come out more intelligent. Okay, that's a very common thing. And there are movies where you go, you don't learn anything, you just walk out like what you went in, just with a bit of entertainment. And there are movies that you walk in and walk out less intelligent than what you went in. What happened? Did that movie rob you of intelligence? அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். எனக்கு புரியல. பிகாஸ் பை தென் Francois Truffaut was no more, obviously. And அப்படியே தெரிஞ்சா கூட it's not like I had that kind of connection to talk to him. But I might have tried at least. I don't know. இப்போ now the day and age, at least, we can try and like, have a question கேட்கலாம். But sometimes maybe after a month or 2 months or 6 months or after 1 year, this guy happens to perchance that question. He may think that it's quite a clever question அப்படின்னு நினச்சி ஒரு கேட்கலாம். இப்போ என்னன்னா, நான் வந்து 1 year கழிச்சு what I started understanding, my way of understanding was the capacity of your knowledge, the container of your mind, whatever you went in with, now all of a sudden you are aware that you have a bigger container than what it is, which means whatever you know has not changed. But the quantity of what you have known thus far has reduced because the vessel has become bigger. அதுதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். Correct. So before you doubt like, okay, I know this much, which means that I know 10% of the world. Yeah. But now, world is so much bigger, I just know 1%. 1%, exactly. That's all it is. Our knowledge is same, but... Exactly. It's just, true. இதுதான் வந்து, this is the only way I could compromise into understanding what he said, because it's not a one day affair. I had this rolling in the back of my mind for almost a year. Not that it bothered me every single waking minute னு சொல்ல வரல, பட் அப்பப்போ நினைப்பது, என்னடா சொன்னான். Suddenly it was an epiphany. It hit you right there. It's like, my God, this is what it is அப்படின்ட்டு. ஸோ ஒரு கிரிட்டிக்னு பார்த்தாக்க, a critic has to talk about the pros and cons, the goods, the bads, everything. அதை வந்து அலசி பேசணும். இப்போ ராஜர் ஈபர்ட்லாம் பேசுகிறத பார்த்தாக்க அப்போ தெரியாது, யார் லைக் ட்ரூ கிரிட்டிக்ஸ். ராஜர் ஈபர்ட் எடுத்துக்கோங்க, பால் அண்ட் கேல் எடுத்துக்கோங்க, தேர் ஆல் லைக் ட்ரூ கிரிட்டிக்ஸ். மற்றபடி இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ், அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. I think just like இது வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற கிரிட்டிசிசம். Yes, sir. Just like how the filmmaker is giving his opinion in the form of a movie, critics also has become a content creator or opinion person who's sharing their opinion today. Correct. How much I am helping the movie or like understanding the movie is different from how much it only depends on your intelligence and your exposure. If you only know 2 things in this world, if I gave you the third thing, you wouldn't know what the heck it is. Okay, so அப்படினா உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. I think it's more about sharing the opinion and perspective for a common man more than educating them அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருக்காங்களா இருக்கலாம். ஷூர். இல்லை, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. there are 2 types of films. அதாவது வந்து entertaining films and engaging films இருக்கு. when you are trying to do an engaging film, it is done, அதாவது எப்படின்னா, it can be underwhelming, it can be overwhelming. அதை நான் டினை பண்ணல. அதில் வந்து சில பேருக்கு வந்து கொலையில் வந்து ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க விஜய் ஆண்டனின்னு நினைக்கும் போது they may probably think ஒரு சண்டை போடுவார், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கலாம், அதான் நினச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. I don't know what they all think. They go with a preconceived idea, and if that idea doesn't fit it, correct, they reject it. அவ்வளோதான். அது தப்பு கிடையாது. ஏன்னா 100% they have the right to do that.
You know why? Because they are the ones எக்ஸாக்ட்லி. that are playing. இதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கான சிம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆஃப்டர் அனுராக் கஷ்யப்போட பிளாக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகி இட் பிகேம் லைக் அது ரிலீஸே ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆகி ஆஃப்டர் எவ்ரி கிரிட்டிக் லேப்ட் இட் அப் தென் ஹீ கேம் அப் வித் நோ ஸ்மோக்கிங். பட் every critic wanted it to be another Black Friday. Correct. But no smoking is entirely different kind of So movie. critics So அவங்களுக்கு அப்போ வந்துட்டு it was a huge blow down to Anurag Kashyap. But later pointல வந்துட்டு it got the cult status. அது கிடைக்கும். அது வந்து சம்டைம்ஸ் அப்படி தாங்க ஆகும். என்னன்னா people sometimes they also grow, they also, I'm not trying to say this is the greatest movie ever made. Please try to understand. I'm not trying to say that. Absolutely. In fact, I feel so bad. பாவம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன், எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை, ரொம்ப இதுவாக இருந்தது, என்னமோ நினச்சி போனேன்னு சொன்னார். நான் என்ன என் மனசில் ஓடிச்சுன்னா, ஐயோ பாவம் அந்த ஆள்கிட்ட நான் ஒரு $100 திருட்டிட்டேனேன்னு தோணுச்சு. See, what I felt was, I felt like I have fleeced him out of $100. That's how I felt, honestly. And but I thought, சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, பட் நம்ம ஜென்யூனாக அதை ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணோம். அது ஒரு காட்சி ஒரு காவலை அவ்வளோதான். பட் there are, when people say that they liked it, sometimes I ask them, why do you like it? See, when people come and tell me they like it, Why? I also don't take that, oh thank you நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பேன். What is it that you like about it? Tell me an angle that I don't understand that you like it. Maybe, you know, there are things that I can learn out of it, Ilya. You can understand the expectations of Yes. the viewer through that. அதில் என்னன்னா, அவன் சொல்கிறது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், அவங்களோட ஒரு ஃப்ளோவில் சொல்லுவான். அந்த ஃப்ளோவில் சொல்லும்போது அந்த ஒரு அவன் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு லாஜிக்கல் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஐ வாஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். பரவாயில்ல, இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அந்த கால்குலேஷன் ஒர்க் ஆகிருக்கு. சரி, நம்ம கால்குலேஷன் எப்போதுமே 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடையாது, என்றைக்குமே வாய்ப்பு கிடையாது. அது ஒருத்தங்கிட்ட 100% ஆகலாம், ஒரு ஆள்கிட்ட ஆகலாம், 2 ஆள்கிட்ட ஆகலாம், பட் தோராயமாக அங்கே தான் வந்து விழும். அதாவது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி தியரி தான். இப்போ எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, of all the theories in the world, probability theory is considered as the best and the most truthful, closest to the truth. True. The reason is, when you have a coin and when you toss it, 50% of the time it's heads, 50% of the time it's tails. That doesn't mean you toss the coin 2 times and expect one to be tails and one to be head. No. The longer you toss, the more volume of tosses, the number of the 50-50 number will come closer and closer to the middle number. அதான் வரும். அதான் ப்ராபபிலிட்டி தியரி. கரெக்ட். ஸோ இப்போது அதை வச்சு நம்ம பார்க்க போனோன்னா, ஐ ஃபீல் லைக் ஓகே, மேபி நம்ம யோசனை பண்ணது கரெக்டு, பட் மேபி இது ரிலீஸை வேறு மாதிரி ரிலீஸ் சீக்வன்ஸில் பண்ணியிருக்கணுமோ, பெர்ஹாப்ஸ் மல்டிப்ளெக்ஸஸில் ஃபஸ்ட்டு போட்டு அப்படி பண்ணியிருக்கணுமோ, இல்லை மேபி விஜய் ஆண்டனியை கூப்பிட வச்சு அவர்கிட்ட வந்து, ஹே இங்கே பாருங்கள் நான் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன். It is not the kind of movie, setting an expectation level at the right level. இங்கே பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், இந்த படம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக பார்க்கணும், இதில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், தெரியலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஸோ இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு நான் பண்ண வச்சுருக்கணுமோன்னு நான் எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. பட் இதெல்லாமே ஆஃப்டர் ஹைண்ட்சைட்டில் வருது. ஸோ இது வந்து முன்னாடி நம்மளுக்கு தோணலைன்னா we didn't think, அவ்வளோதான். ஸோ the end of the day, that's the idea. But I'm grateful and glad that it's doing very well in the OTT platform. Because the right people see, OTTல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் புரியலைன்னா you can pause it, rewind it, அண்ட் உங்களுக்கு அந்த தமிழில் டக்குன்னு புரியலைன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது, போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அதுலேருந்தே நீ எழுந்து போயிடலாம், அடுத்த படத்துக்கு போயிடலாம். ஸோ உங்களை எந்த விதத்துலையும் இந்த படம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 hours. அப்படி 2 hours நீங்கள் அந்த படத்தை கஷ்டப்பட்டு பார்த்துருக்கீங்கன்னா, இட் இஸ் யுவர் ப்ராப்ளம். கரெக்டாக சொல்கிறது. ஸோ தென் அது வந்து தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஐ செட் ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் எனி டைம் வென் யூ ட்ரை டு டூ சம்திங் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், lot of people will condemn, lot of people will இப்போ ஒன்றும் வேண்டாம், I don't know whether many people have read it. When Usual Suspects came out, I happen to be one of the few ones to actually read that article. That article நான் எல்லாமே நிறைய இடத்துல இதில் தேடினேன், நம்ம ஆன்லைனில் தேடி பார்த்தேன். I don't recall என்ன newspaper. It's a very small newspaper, small time newspaper. That's probably a community newspaper. I don't even recall the name of the newspaper. I happened to perchance search எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. So there was an article
that totally tore that movie apart. Okay. I think similar thing happened with Fight Club also, I think. ஃபைட் கிளப்போட பியூட்டி என்ன தெரியுமா, எப்படி பிடிக்கலன்றது அந்த ரிவ்யூ தான் முதல்ல போட்டான். ஐ ஹேட் திஸ் அப்படின்னு போட்டான். இந்த மாதிரி எல்லாவோட கிரிட்டிக்கு ஐ ஹேட் திஸ் அந்த ஒரு ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் போட்டான். எஸ் எஸ் அதை போட்டு தான் சொன்னா திஸ் இஸ் ஹவ் மெனி பீப்புள் ஹேட் இட், டு யூ வாண்ட் டு கம் வாட்ச் இட், டு யூ ஹேவ் தி பால்ஸ் டு வாட்ச் இட்ன்ற மாதிரி போட்டான். தட்ஸ் a very interesting வே டு மார்க்கெட் இட். சரியா, இதுல என்னன்னா, இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவல், அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். True. ஸோ இதுதான் வந்து this is something that I always believe that a movie should, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக எப்படி கொடுக்குறோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டிடுச்சுன்னா இட்ஸ் அ வின்னர். ட்ரூ. கரெக்டாக பேசிக்கலி நம்ம ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் மாதிரி தான் சார். இப்போ நம்ம ஒரு 10 rupeesக்கு ஒரு கடையில் இட்லி சாப்பிட்றோம்னா அந்த அங்கே அது இட்லி கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்த்தும் போவோம். கரெக்டாக. இஃப் தே ஆர் நாட் சர்விங் தட் ப்ராப்பர்லி பிரச்சனை. அதே நேரத்தில் அந்த கடையில் என்ன எதிர்பார்க்கணுங்கிறதும் நம்ம இது கரெக்ட். அதே பண்ணணும். அதுதான் நான் பண்ண தப்பு. நான் இட்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுஷியோ ஏதோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இட்லி கொடுக்குறேன்னு ஒரு காட்டி ரோல் ஏதோ கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் மை ஃபால்ட். அது என்னால் எனக்கு புரியுது. பட் அட் த சேம் டைம் வந்து ஆமாம், ஏன்னா வந்து அது தட் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஏன்னா ஏனோட பவரில் சிலர் தான் வரும். ஒன்ஸ் படத்தை பண்ண உடனே எப்படி மார்க்கெட் பண்றாங்களோ அவங்களோட இட்ஸ் ஆல்வேஸ் a process of learning. And also நம்ம என்னன்னா we believe that we have made a good product, so it will take its own time அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்போம். which again takes its own time to reach people, but any good product will definitely reach eventually, people will understand it. correct. so இப்போ கொலையில பார்த்தோம்னா நிறைய கேரக்டர்ஸ். ஸோ இந்த செகண்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த விநாயக் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு ஒய் ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் ஹிஸ் டாட்டர் த்ரூ தி கேஸ். அஃப்கோர்ஸ் அது இனிஷியலாக வந்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு ரிலக்டண்ட்டாக இருக்காரு, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ்ன்னு. பட் ஆனால் ஓவர் த பீரியட் அந்த கேஸில் அவர் ப்ராக்ரஸ் பண்ண ஹீ இஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறாரு. ஹீ இஸ் நாட் இன்வால்விங் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனால் ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹீ திங்ஸ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட நான் இப்படி பேசியிருக்கலாமோன்னு நினைக்கிறது. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வென் த விக்டிம் இஸ் லைலா போகிறதுக்கும் சரி, ஹிஸ் டாட்டர் வில் ஆல்சோ கோ அலாங். ஸோ அது எதுக்காக வச்சிங்க? அது என்ன மேட்டர்னா, there should be some stimulus for someone to do something. Okay. இப்போ நீங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் பாட்காஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணுன்றது, வாட் இஸ் த ஸ்டிமுலஸ் தட் இஸ் கிரியேட்டிங் யூ, தட்ஸ் மேக்கிங் யூ டூ இட்? கரெக்ட். இஸ் யுவர் வியூவர்ஷிப். Imagine if only 5 people watch it every episode that you have done. Will you even be thrilled to do the next one? There's more than almost 1 million viewers இருக்கிறதுனால that is the stimulus that keeps you going. Even though you are making zero money right now, right, literally zero money right now, you still want to feed the audience, or rather you feed the audience's mind. You are providing them with a podcast. Correct. So that's your stimulus. இப்போ இவருக்கு வந்து he is already in a very vexed state. இவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் வேணும். சைக்காலஜியில் ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு கன்வின்ஸ் சம்படி, யூ டோன்ட் ஹாவ் டு கன்வின்ஸ், யூ ஹாவ் டு சஜஸ்ட் தட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அவ்வளோதான். யூ டோன்ட் ஹாவ் டு கன்வின்ஸ். ஆல் ஷீ வுட் டூ இஸ், நீங்கள் எப்போதும் கோயின்சிடென்ஸ்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எல்லாமே பார்ட் ஆஃப் த டிசைன்னு சொல்கிறீங்களே, இஃப் தட் ஹேப்பன்ஸ் டு பி ட்ரூ, because that is probably what he believes and that is probably what he's been preaching all along. If you believe that to be true, இதெல்லாம் மூணாவது ஃபோட்டோ பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்ட்டு போயிடுவான். When he pulls out the third photograph, the first thing that strikes to him, it's a close-up of Lila's hand, and it very clearly indicates or shows her tattoo, which just says sun, moon and star, which is the most common tattoo in the entire world. It is the most common design in the entire world.
இட்ஸ் நத்திங் அன்காமன் அபவுட் இட். ஸ்பென்சர்ஸ் பிளாஸா போனீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 1000 2000 ரூபாய் வரைக்கும் பிரேஸ்லெட்டோ ஏதோ அதை பார்த்து உங்களால் வாங்க முடியும். தட் இஸ் ஹவு மாஸ் ப்ரொடியூஸ்ட் இட் இஸ். ஓகே, டு கிவ் யூ an idea. ஸோ அந்த குழந்தை என்ன நடக்குதோ அதே விஷயம் வந்து லைலா கிட்ட இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போகும்போது அந்த பிரேஸ்லெட்டை கையில் வச்சு மூடும்போது அந்த பிரேஸ்லெட் இஸ் நத்திங் பட் சன், மூன் அண்ட் ஸ்டார். ஓகே, தெர் இஸ் அ சன், தெர் இஸ் அ மூன், தெர் இஸ் அ ஸ்டார். அதை மூடி வைப்பான். பட் தட் ஆல்சோ டசன்ட் கன்வின்ஸ் him. Because he comes to because like what I told you, it is such a common place. So he doesn't even consider this as a genuine, even though it's a coincidence, he probably doesn't think this is something that has to go cross the threshold. இப்போ என்ன ஆகுது, நேரம் வரும்போது மன்சூர் அலிகான் கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்கிறான், எனக்கும் ஆசை வரும்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அது உன் பொண்ணுனா வருமானு கேட்பான். பார்த்தீங்களா, தட் இஸ் த அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, சம்டைம்ஸ் people make decisions in the spur of the moment. They are always on the fence, 50-50 இருப்பாங்க. All you need is you just need someone to push. Just like that. That's enough to tilt the person slow and say, that's enough. Even he says like, நான் இத கேஸ் கொடுத்துட்டு போக தான் வந்தேன். ஆனா now I want to take the case. அப்படியே சடனா உல்டா பல்ட்டி அடிச்சிடும். That's all it is. ஆனால் இதில் பியூட்டி என்ன ஆகும், டுவர்ட்ஸ் த எண்ட் போக போக வென் ஹீ சீஸ், இட்ஸ் அ ஸ்பாய்லர் அலர்ட் அகேன், வென் ஹீ சீஸ் சம்திங் இன் தி Velu prison, there also he sees a sun, moon and a star. The girl has drawn. Again, that is the reason Satish also, okay, because என்னைக்குமே உங்கள் nemesis, the so-called antagonist, the protagonist, whoever it is, they all have to have very spoiler alert சொல்லிட்டேன். So they all கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடிட் பண்ணி. Yeah, sure. So everything has to have அது எல்லாமே அந்த யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வரணும். It should be very tidily put together. That is the genre's requirement. Okay. If I had to do this movie as a thriller, 100% sure எனக்கு ஸ்பைக்ஸ் கொடுக்க முடியும். பட் நான் ஒரு த்ரில்லராக அதை பண்ணியிருந்தேன்னா UA ரேட்டிங்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டேன், அடல்ட்ஸ் ஒன்லி ரேட்டிங் எதிர்பார்த்துருப்பேன். நான் எடுத்த உடனே நான் கில்லரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆரம்பிப்பேன், அவன் லைஃப்பில் என்ன பண்ணான்றதை ஆரம்பிப்பேன், அவனோட லைஃப்பில் இருக்கிற வரி, அவனை வந்து அவன் எப்படி வாட் கைண்ட் ஆஃப் டார்ச்சர்ஸ் அண்ட் ஹி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் லைஃப், why does he bring this much of a macabre thoughts into his life-ன்றதை அதை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். Okay. That's a very different type of a film. True. So when you're speaking about killer's perspective, so இது வந்துட்டு நான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட ஒப்பீனியன்னா நான் பார்த்தது என்னன்னா, கில்லர் கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறான், அது வந்து கன்வின்சிங்காகவே இல்லையே. சி இஃப் அ கில்லர், நமக்கு வந்துட்டு கில்லரோட ரீசனிங் எவ்வளோக்கு எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கோ அப்போ தான் வந்துட்டு வி கைண்ட் ஆஃப் ஹேட்டன் அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் அவன் சொல்கிற ரீசன் வந்துட்டு ஐம் நாட் குவைட் கன்வின்ஸ்ட். அண்ட் அது ஏதோ நிறைய விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கில்லர் என்ன சொல்கிறான்னு பார்த்தாங்கன்னா, நீங்கள் அதை கன்வின்ஸ் ஆனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், நான் வந்து சம் சைக்காலஜிஸ்ட் ஹேட் ரிட்டன், ஐ டோன்ட் நோ ஹூ தட் பர்சன் இஸ் ஆக்சுவலி, ஏதோ ஒரு ரிவ்யூ எழுதியிருக்காரு, கூகுளில் தான் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்ரிதிங் went over my head, but second time பார்க்கும்போது everything settled in, and especially the reason that the killer gives. Like I told you, when a killer thinks, he thinks with a very different mind. I'm sorry to use a non-political word, deranged, because he's a killer, so what, I can use that for him. So his mind is totally he's got a very deranged mind. So with that kind of a mind, he will try his best to convince himself what is right, what is wrong. Correct. That is his perspective. Do you know that there are serial killers who believed that God asked him to save a child, and for saving a child, he killed a child? Because he didn't want the child to live in this earth. He wanted to liberate that child from this earth. So he killed that child. And according to him, he did not kill her.
He saved her. Now இந்த இந்த இது இது யாருக்கு கன்வின்சிங்காக இருக்கும்? கண்டிப்பாக. இதுக்குன்னு நான் வந்து இவன் கன்வின்சிங்காக இவன் கொலை பண்ணானாக்க ஓ அப்போ பரவாயில்லப்பா நான் கூட பண்ணுவேன் அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டி. It comes to like if you are giving their story convincingly, it shouldn't be like glorifying them. It's not required, number one. Number two, all he tells, he indicates a few things in his life that he has only seen this life with his ears. He has not seen with his eyes for the first 2 years, which is a very important stage in your life where, like, you know, you the ego, super ego and சொல்லுவாங்க. Correct. Like a few things that gets developed at that age. Early child developmentல வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அதில் வந்து அவங்க யாரையுமே அம்மா அப்பா கூட நான் பார்த்தது கிடையாது, எங்கேயோ இறந்து போனதான் சொல்கிறாங்க, எல்லாமே என் பாட்டி தான். அப்போ தான் இந்த பொண்ணுன்ட்டு இந்த யாமினின்ற வாட் இந்த நேபர் பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு வந்து இவங்களோட சிஸ்டர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஷி சேஸ் அண்ணா டசன்ட் மேக் ஹர் அ சிஸ்டர், இட்ஸ் ஓகே தான். பட் தி ஐடியா இஸ் த கான்செப்ட் இஸ் த சேம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவன் பார்க்கும்போது ஹீ ஆல்வேஸ் லவ்ஸ் sound, and that he wants to immortalize a sound according to him, and the part that is what happens in his mind. In order to do that, this is what he takes, and it's not only that, he also has a sadistic nerve in his characters, so he wants to also test it out, and he has a sadistic pleasure out of that. Why would a person be a sadist? Ninga pathina the whole thing becomes very Freudian again. Idu vandu na ukande இவன் வந்து ஃப்ரைடியன் பற்றி விஜய் விநாயக்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. இது தெரிஞ்சவன ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டான்னா இட்ஸ் அப் டு தி ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதானே தவிர இதை வந்து இதுலேருந்து போயிட்டு அதை போயிட்டு வள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து லெக்சர் எடுக்க போகிறது இல்லை. ஈவன் தோ ஐ யூஸ்ட் அ கப்புள் ஆஃப் ஃப்ராய்டியன்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் டு இண்டிகேட் டு தி ஆடியன்ஸே அதே ஆங்கிள்லேயே நீ யோசனை பண்ணி பாரு. எந்த இடத்துல யூஸ் பண்ணி கடைசியில் சொல்லுவார் விஜய் ஆண்டனி சொல்லுவார் பேராப்ராக்சிஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். என்னன்னா கிட்டார் பிக்னு சொல்கிறது பதிலாக கிட்டார் ஸ்டிக்னு சொல்லுறது. ஜஸ்ட் பை மிஸ்டேக் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். I'll tell you a story. I read a story some time back. There was a French guy who has been lying to his whole family about what he's been doing for many years. Okay. And what is so interesting is, one time when he had an intimate relationship with his wife, he just blurts out one word. Okay. It's that one word that unravels everything over a period of 3 or 4 or 5 months or 6 months, whatever it is. It is just that one word. That's enough to unravel. புரிஞ்சுனீங்களா சொல்றது? I don't want to spoon feed the audience. If I think the audience are intelligent enough, I don't want to spoon feed them. If I think they are not intelligent, then I have to spoon feed them. And spoon feeding itself, I believe, as very patronizing. ரொம்ப ஓவராக வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதரா எனக்கு தான்டா தெரியுன்ற மாதிரி. அப்படி கிடையாது, தேவையில்லை, அந்த தேவையே கிடையாது. ஏன்னா என்றைக்குமே ஆடியன்ஸ் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தான் சொன்னேன். உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒருத்தர்கிட்டேருந்து நான் வந்து 100 ரூபாய் திருடின மாதிரி எனக்கு இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக சொல்கிறேன், அதுதான் நியாயம். பிகாஸ் அவருக்கு பாவம் அது புரியாதோ பிடிக்காதோ இல்லை அதை ஆசைப்பட்டு வராத இருக்கும். அவர்கிட்ட நம்ம வந்து ஏதோ சொல்லி பண்ண மாதிரி எனக்கு ஐ ஃபெல்ட். சரி, தட் இஸ் அ ஃபேக்டர். கிரேட் சார். இட்ஸ் அ வெரி இது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லும்போது சரி, இந்த விநாயக்கோட இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கான ஃபோர் ஷேடோயிங் இருக்கு, அதுக்கான பே ஆஃபும் வருது. ஸோ நீங்கள் ரிவ்யூஸ்லேயோ இல்லை பீப்புள் சொன்னதுலேயோ மிஸ் பண்ணினதா நினைக்கிற ஃபோர் ஷேடோயிங் ஏதாவது இருக்கா? that is what people missed. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த படத்தை பற்றி. என்னன்னா, this movie is misunderstood by many. That's the right word. அவ்வளோதான். ஓகே. அதாவது எந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுமோ சம்டைம்ஸ் அதை ஜாஸ்தியும் புரிஞ்சிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல என்ன புரிஞ்சிக்க கூடாதோ அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ த பெஸ்ட் வேர்ட் டு டிஸ்கிரைப் தட் இஸ் தே ஹவ் மிஸ்அண்டர்ஸ்டுட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சம் ஆஃப் தெம், and even some of them who really like the film, I don't know if they have actually understood the film the way it's supposed to be understood. அதுவும் எனக்கு தெரியாது.
அது எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நான் ஓகேன்னு சொல்கிறேன். அதனால தான் என்னால் வந்து ரெண்டுமே என்னால் எடுத்துக்க முடியல. ஓகே, ஐம் நாட் ஏபிள் டு டேக் திஸ் ஆர் தேட் ஹோல் ஹார்ட்டட்லி. ரைட், புரிஞ்சுனீங்களா சொல்கிறது? கரெக்ட். ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் கேரக்டரைசேஷன் பற்றியெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள தாட்ஸ் பற்றி நம்ம பேசணும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த என்டையர் பிக்சரைசேஷன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களை அப்ரோச் பண்ணது, இது பேசணும்னு நினச்ச காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ லைக் த விஷுவல்ஸ் ஸோ மச். அண்ட் ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில் ஃபாண்ட்டாக இருக்கட்டும், எவ்ரி திங். ஈவன் ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மிஷ்கின் சார் கூட நீங்கள் அந்த ஃபாண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர், லாக்டு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ மிஸ்ட்ரின்றதுலேயே அதில் பெரிய அதில் த்ரில்லர் மிஸ்ட்ரி அப்படின்னா அந்த சப்பில் வந்து லாக் ரூம் மர்டர் மிஸ்ட்ரி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லாக் ரூம் மர்டர் மிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு லைன் ஆஃப் ஃப்ரீடம்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வரணும். ஸோ வென் நம்ம பார்க்கும்போது ஒரு நைவ்ஸ் அவுட் மாதிரியோ வி கேன் see அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் கலர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் அதுக்கான விஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்கே வாட் யூ வாண்டட் டு கன்வே த்ரூ தட்? See அதாவது நான் as I told you earlier, whodunit murder mystery வந்து it's a very contrived genre. In fact, ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் even before the film got released I did mention it's a very contrived genre. When somebody says this movie is very ordinary and it's contrived, yes, it is ordinary and it's contrived because that is the scope of the film. Because there are only so many characters and there are only so many possible reasons, motives, and there is only so much of time in which I have to somehow convey the motive. Okay, I can't take, தெரியும் ஒரு கேரக்டரை பற்றி நிறைய பேசலாம்னாக்கா அது பாட்டு வளவலன்னு 2.5 hours 3 hours படம் போயிட்டுருக்கும். I don't have that kind of luxury. Short, sweet வச்சு எடுத்துகிட்டு போனேன். இதில் வந்து we decided that there are going to be present moment, then there's going to be immediate flashbacks, that is things that happened just relevant to that murder which happened a day, 2 days, 3 days or a week before. Everything is relevant to the murder but immediately preceding the murder. Okay, that kind of flashback. Then you have the flashback that she tells a story from her perspective. There's another flashback, like the glorious life that she also lived, or the so-called superficially glorious life that she lived. And the flashback. Then you have Vijay Antony's perspective of what is happening in them. So all these are different layers in the film. So நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ப்ரெசண்ட்டில் காட்டும்போது இந்த மொமெண்ட்டில் வந்து சேச்சுரேட்டடாக கலர்ஸ் காமிச்சு, பாஸ்டில் போகும்போது ஸ்லைட்டாக டீசேட் பண்ணிட்டு போவாங்க. டீசேச்சுரேட்டட் கலர்ஸ், மியூட்டட் கலர்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட் பண்ணோம். பிகாஸ் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ டெத், அதுக்கு டீசேட் ஸ்லைட்டாக யூஸ் பண்ணி, அது ஒரு ஓவரால் ஸ்லைட்டாக யூஸ் பண்ணி, அதுலேருந்து எவ்ரி ஸ்டெப் தட் வி டுக் பேக் we made sure that the color was slightly more saturated than it. We went the opposite. அதனால தான் 6 months முன்னாடி அவ வந்து when she was in her glory singing that song, which is what she always wanted to be, அப்படியே அந்த luscious redல காட்டும். It's not even red, it's luscious red. True. டெலிஷியஸாக இருக்கும் அந்த ரெட்டு பார்த்தாலே. ஸோ அந்த ஒரு ரெட்டு, பர்ஃபெக்ட் ரெட்டு எடுத்து, இட்ஸ் அ ஸ்காலட் ரெட். அது அந்த ரெட்டுக்கு அந்த கரெக்டாக அந்த மாதிரி லைட்டிங் பண்ணியிருந்தான் சிவகுமார். ரெட்டுக்கு வந்து இப்போ என்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் சிவகுமார், if people know the kind of amount of work that he has put into this, he deserves all the credit because அந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்கான், அந்த அளவு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். It is a conscious decision. In fact, we decided to do this picture in 1:8:5:1 aspect ratio, not 2:3:5:1. ஏன்னா 2:3:5:1 நீங்கள் தேட்டர் இதில் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே இவ்வளோ பெரிய பேண்ட் வந்துடும், பிளாக் பேண்ட் வந்துடும். ஸோ 1:8:5:1 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு, 16:9 ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும்.
அண்ட் 185:1 தான் இப்போ நிறைய படங்கள்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் நியூ ஃபார்மேட்லாம் கிடைச்சிடும். ஓல்டு ஃபார்மேட் இது, எல்லா தேட்டர்லையும் இருக்குது. இட்ஸ் கால் ஃபுல் கண்டெய்னர்னு பேர். இன்ஃபேக்ட் 185:1, ஈவன் தோ த நம்பர் சீம்ஸ் லைக் அ ஸ்மால் 1.85:1, இது வந்து 2.35 or 2.36:1 or 2.37 or 2.39:1 அப்படின்னு சில குட்டி குட்டி சப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. எல்லாம் பண்ணாலும் 1.85:1 has got the highest resolution. It has got the highest resolution because டாப் அண்ட் பாட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஏன் டாப் அண்ட் பாட்டம் கிடைக்கணும்னா, நம்ம ரொம்ப லோ ஆங்கிள் ஷாட்ஸில் போகும்போது சீலிங்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அதோட பியூட்டி தெரியும். கரெக்ட். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அது பண்ணது. அது ஏன்னா சார் நீங்கள் சொல்கிறதுனால இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லாக் ரூம், ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ விதமான ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ விதமான இது, ஏன்னா அத்தனையுமே டெலிபரேட்டாக பண்ணது. ஏன்னா அந்த க்ளோஸ் ரூமில் இருந்து திருப்பி வந்து அதே கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வந்து ஒரு வெரைட்டியே இல்லாமல் இருக்கக்கூடாதேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. இட்ஸ் வெரி கான்ஷியஸ் டெசிஷன். ஓகே. த கலரிங் இஸ் வெரி கான்ஷியஸ். த கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் வெண்ட் இன் டு திஸ் இஸ் வெரி வெரி கான்ஷியஸ். த கைண்ட் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இஸ் வெரி கான்ஷியஸ். எல்லாமே இட்ஸ் ஆல் வெரி கான்ஷியஸ் டெசிஷன்ஸ். பிகாஸ் வென் யூ மென்ஷன்ட் அபவுட் சவுண்ட், அந்த பேக்ரவுண்ட், அந்த தீம் மியூசிக்கை தாண்டி வர எல்லா இடமுமே வந்துட்டு இட் கிவ்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஜாஸி. கரெக்ட். இட்ஸ் அ வெரி லாட்டின் ஜாஸ் ஃப்ளேவர் அது. ஏன்னா லாட்டினோட கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் வெரி சிமிலர் ஆக்சுவலி. ஸோ வந்து இதில் வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஓகே. படத்துலையே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடிட் எடுத்துட்டிங்கன்னா வேறு பெர்ஸ்பெக்டிவில், ஏன்னா லைக் ராஷிமான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, வேறு பெர்ஸ்பெக்டிவில் எப்படி நடந்திருக்கும். அதாவது இவரே வேறு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு, அது எப்படி நடந்திருக்கும் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் எஸ்பெஷலி நீங்கள் இந்த சொல்கிறேன், அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன் ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஆமாம். அதில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆமாம் சொல்கிறது. ஆமாம் அதெல்லாமே அது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கபோர்டு, ஒரு ரூமு, ஒரு பெட்டு, இதை வச்சு ஒரு எத்தனை பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு ஒரு 8 to 10 minutes ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறது. இட்ஸ் நாட் அ ஜோக். அப்சல்யூட்லி இட்ஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், யூனோ. அண்ட் அதில் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அது வந்து கிளாரிட்டியும் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ எங்கேஜிங்காகவும் இருக்கணும். அண்ட் இட்ஸ் நாட் அ ஜோக். அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணது ஆர்கே செல்வா. எக்ஸ்ட்ராடினரி எடிட்டிங். இந்த சார்பட்டா பரம்பரை பண்ணது. வெரி 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 குட் எடிட்டர். He did a phenomenal job for this. And thankfully I got him for this film. ஏன்னா முன்னாடி வேற ஒரு எடிட்டர் கூட தான் நம்ம போகலான்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். But for some reason it didn't work out. Even that guy who did my earlier film, Video Moon, is a good editor. But for some reason, due to some prior commitments of his, அது பண்ண முடியல. But அதுக்கப்புறம் he suggested இந்த மாதிரி ரெண்டு பேர். I said no, I'll go with RK because he's very young. So I want a very young mind to approach this. So we'll try to break the conventions. We need to break conventions. அதுதான். Especially இப்போ it's a very interesting and important question. When you are trying to break conventions, நான் ஆக்சுவலாக என்ன தெரியுமா நினச்சேன், ஒன்று ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவருக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினச்சேன், பிடிச்சிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அவரோட ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப நெசுக்குன்னு சொல்லுவார். அது எனக்கு வந்து அவரை கேட்கணும், ஏன் உனக்குன்னு எனக்கு கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஏன்னா அது பரவாயில்ல, பட் என்னன்னா அது வந்து எனக்கு ஏன்னா அவர் யதார்த்தமாக சொல்லுவாரே தவிர நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. இஸ் நாட் அ வெரி ஆர்டினரி மேன். ஹீ இஸ் ஒன் கை தட் ஐ ரியலி டோட்டலி ரெஸ்பெக்ட். பிகாஸ் அவர் இருக்கிறத இருக்கபடி சொல்லுவார். சம்டைம் அதை நம்மளது சொன்ன எனக்கு சிரிப்பு தான் வந்தது. பட் இட்ஸ் குட் பிகாஸ் ஐ செட் லைக் there were some points that he pointed out which are very valid. I don't deny it. நம்ம படத்துலேயே வேலிடாக இருந்தது, நோ டவுட். பட் எனக்கு எப்படின்னா, எனக்கு அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் அது மேபி ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் தேர். இட்ஸ் இஸ் மை ஃபால்ட். ஓகே. இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். கிரேட். தட்ஸ் வெரி
கம்மிங் ஃப்ரம் அ டிரெக்டர், ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு எல்லாருமே நேர்ல தான் இருக்கும். எல்லாருமே ப்ளூ சட்டை மாறிட்டு ஓடுவாங்க. இல்லை அப்படி இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து அவரோட ஐ லைக் ஹிஸ் இது பிகாஸ் நான் முக்கால்வாசி அவர் அதை பார்த்துட்டு போய் படம் பார்க்க மாட்டேன். படம் பார்த்துட்டு வந்து பார்ப்பேன் எப்படி சொல்கிறாரு, ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Invariably, he's actually a very funny guy also. And apparently he also made a movie or something. Yes. So I didn't get a chance to see it, but அவரோட இது நல்லா இருக்கும். But anyway, I'm sorry. So, coming back to the question, இந்த கன்வென்ஷன் பிரேக் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கன்வென்ஷனை தெரிஞ்சுட்டு அதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணணும். அதுதான் சொல்லும்போது rules are made to be broken, and if you have to break the rules, you really have to know what the rules are. Correct. ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு அஸ் அ ஸ்க்ரீன் பிளேயா ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லையோ ஒரு என்ன சொல்றது ஃபோர்ஷேடிங் அண்ட் பே ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் ஆக்சுவலி ஃபிட்ஸ் இன் த நரேட்டிவ். இதுல வந்துட்டு நீங்க எல்லா ரூலுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிருப்பீங்க, கிளீனா இருக்காமா. அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பண்றோங்கும் போது தான் இட் கம்ஸ் அவுட் அஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். கரெக்ட். ரேண்டமாக நான் பண்ண மாட்டேன், ஃபோர் ஷேடோ இல்லை நான் லாஸ்ட்ல ட்விஸ்ட் பண்றேன் அப்படிங்கும்போது இட் இஸ் லைக் சீட்டிங் த ஆடியன்ஸ். கரெக்ட். ஸோ எந்த பாயிண்ட்ல வந்துட்டு அந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுப்பீங்க, எந்த பாயிண்ட்ல வந்துட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது? பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல யூ ஃபீல் லைக் இதை எப்படியே பண்ண வேணா, இந்த இடத்துல கன்வென்ஷன் நம்ம வந்துட்டு அதாவது என்ன ஆகும்னாங்க, அது வந்து தட் இஸ் $1 million question. I'll tell you why. Because நம்ம மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னாக்க ஓரளவு நம்ம பண்ண see, because writing is not new to me. I've been writing for more than 25 years. So writing is not new to me. ஸோ ஒன்று எழுதணும் போது நம்ம இன்ஸ்டிங்க்ட் சொல்லும், your drama is failing a little bit here. So dramatic-ஆ ஒன்று பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ ஈச் டைம் யூ திங்க் அபவுட் தட், அதில் ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த ஒரு ட்ராமா எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், I'll keep it. அண்ட் சம்டைம்ஸ் என்ன தெரியுமாங்க ஆகும், நான் ஒன்றே ஒன்று தான் இதை வச்சு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் ரொம்ப சீரியஸாக உட்காந்து கதை எழுதுவேன். 30-40 டிராஃப்ட்ஸ்லாம் போடும்போது க்ளீனாக இருக்கணும், எவ்ரி திங் ஷுட் பி கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ என்ன எனக்கு புதுசாக தோணுதுன்னா, அப்படி அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் நான் எழுதுறது அப்படி பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் லூஸாக எழுத போகிறேன். என்னன்னா போதுண்டா, this is enough, இதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகிடுறதோ, நம்ம எஃபர்ட் கம்மியாக போடுவோம். அந்த அளவு தான் நம்மளும் வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த அளவு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ்க்கு இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. மேபி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். பட் ஹாலிவுட் ஃபில்ம் அப்படி பண்ண முடியாது. Correct. You can't do that in a Hollywood film because it's much more tighter. Right, sir. And finally, I just want to talk about the music. Because as an OST-ஆவோ இல்லாட்டி ஒரு ஆல்பமாவோ பார்த்தோம்னா ஒரு ரீமிக்ஸ் சாங் இருக்கு. And it is not a conventional so-called remix song because it felt so organic and original. And as a video அதை பார்க்கும்போது I felt this did justification to the original. அண்ட் ஒரு ஓப்ரா பெட் இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இது வந்து ஒரு சாங்கே இல்லாத படம், கரெக்ட், டெக்னிக்கலி சொல்லணும்னா. கரெக்ட். பட் அதில் வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் இருக்கு. ஸோ ஹவு டிட் யூ பிரிங் இன் தட்? ஆப்ரா வாஸ் தேர் வைல் ஐ வாஸ் ரைட்டிங் இட் செல்ஃப். ஓகே. எடுத்தோடனே ஆப்ரா வச்சு தான் ஆரம்பிக்கணும் இந்த படம் எழுதினது. ஏன்னா அந்த மாதிரி ஆப்ராட்டிக்காக தான் இருக்கும் இந்த ஃபில்ம்னு ஒரு ஐடியால் தான் பண்ணது. தட் இஸ் ஹவ் இட் கோஸ். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்த ஞாபகம் வாஸ் ஆல்சோ தேர் டியூரிங் மை ரைட்டிங் இட் செல்ஃப். அப்போ தட் பிகேம் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் த ஃபில்ம். பிகாஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ சாங் ரைட்டர், அவனுக்கு ஒரு சாங் எப்படி இருந்தாலும் இருக்குன்றது நம்ம மைண்டில் தோணுச்சு. அது எப்படி இருந்தாலும் இருக்கும். தி அதர் 2 songs were the oddball out. Yes. But it turned out that at some point வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு another producer who was very interested in this project at some point, due to various reasons, it didn't work with him. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர்கிட்ட நான் மூவ் பண்ணது. When that happened,
அவரை என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் சீன்ஸ் போடுங்கன்ட்டு. ஸோ அவரை வச்சு தான் நான் இந்த இமோஷ்னல் சீன்ஸை போட்டது. அண்ட் இதில் பியூட்டி என்னென்னா 50% of the people that like the film, they like the emotional scene. And 50% of the people that don't like the film, they don't like the emotional scene. And that was one of these. இப்போ புரிஞ்சுட்டீங்களா நான் சொன்னது? I'm trying the first question like ஏன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ற क्वेश्चनக்கான ஆன்சர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் was very slow, second half was fast, second half was very slow, first half was fast. இந்த ஃபாஸ்ட் ஸ்லோன்றதெல்லாம் வந்து I don't believe in it, because people are using those words to mean something else, because these words are very arbitrary words, you know. What is slow, what is fast? Because fast and slow is not the way you edit your film. Correct. It comes in writing. So fast and slow, I can only think of one thing. The movie is slow. It only means one thing. It means your involvement in the movie at that point. That is, இது ஒரு ரிதமில் போகும் இந்த படம். அதாவது 1 2 3 1 2 3 1 2 3 இந்த ரிதமில் போகிறதுன்னு வச்சுப்போம். நீங்கள் சப்போஸ் 1 2 3 4 1 2 3 4 1 2 4 ரிதமில் இருக்கும்போது உங்கள் 1ம் ஏன் 1 மேட்ச் ஆகும், ஏன் 3யும் உங்கள் 4ம் மேட்ச் ஆகும். ஆனால் ஏனோட 2ம் உங்கள் 2 3 மேட்ச் ஆகாது. ஸோ இதில் நீங்கள் என்ன ஆகிடும், நீங்கள் ஒரு 3 or 4 சீக்வன்சஸில் மிஸ் பண்ணினாக்கா அதில் ஒரு விஷயம் வராமல் இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது, மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு குரூஷியல் விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ் பண்ணும்போது என்னாகும், அதனால் உங்களுக்கு கனெக்ட் புரியாது. இந்த யாமினி யார் அப்படின்னு, இந்த யாமினி பேர் 5 தடவை சொன்னேன் அந்த படத்தில். இன்ஃபேக்ட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்வேர் அது வந்துட்டு அது தங்கச்சின்னு சொல்கிறது, அண்ட் அந்த கிராண்ட் மதரை வந்துட்டு நம்ம ஏன் ஜட்ஜாக காமிச்சிருக்கோம். கரெக்ட். அதனால தான் அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த அப்பாவே வந்துட்டு அக்யூஸ்ட் ஆக்கி கொண்டு போகிறது. அண்ட் ஹீ ஸ்டில் நாட் ஓவர் இட். ஹீ டசன்ட் கேர் வெதர் ஹீ இஸ் இன் ஜெயில் ஆர் நாட். கரெக்ட். பட் ஹிஸ் டாட்டர் இஸ் நோ மோர் இஸ் அஃபெக்டிங் ஹிம். கரெக்ட். தட் இஸ் தேர். அண்ட் அகெயின் இந்த ஜீனியஸ் கிட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் ஹிம், பிகாஸ் அப்போ தான் வந்து ஹீ இஸ் ஆல்சோ இன் லவ். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், அந்த பாட்டில், அந்த நேசம் மாறுமான் பாட்டில் அந்த லிரிக்ஸில் அழகாக எழுதியிருப்போம். காதல் தான் காமமானதோ, காமம் தான் காதலானதோன்னு 2 வார்த்தை போடுவோம். ஸோ உல்டாவை போடுவோம் அந்த வார்த்தை. ஸோ பிகாஸ் அந்த ஒரு வயசு கோளாறான ஒரு ஏஜ், அங்கே தான் வந்து இன்ஃபேக்சுவேஷன் வரும். இது வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி எழுதியிருந்தார், ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஸோ ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதில் ஒரு பேராகிராஃப் எழுதியிருப்பார், how an adolescent feels, and it's one of the most poignant paragraphs I have ever read in this world. But Tagore எழுதினது. அண்ட் அந்த செலியன் ஃபீச்சர்ஸ் அந்த பையன்கிட்ட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி சப்கான்ஷியஸாக அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனோ ஒன்றுமோ எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஐ பெய்ட் அ ஹோமாஜ் டு Tagore, yeah, because he's a brilliant man. அவர் எழுதியிருப்பார், இல்லை தோஹாஸ்லாம் எழுதுவார், இல்லை சுக்குமே சமிரன சபுக்கரை இல்லை துக்குமே சமிரன சபுக்கரை சுமிரன சபுக்கரை ஜோ சுக்குமே கரை ந கோய் ஜோ சுக்குமே பி சுமிரன கரை துக்கு கோய் பி ஹோயின்வார். விச் மீன்ஸ் நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது கடவுளை வேண்டிக்கிறீங்க, சந்தோஷத்தும் போது கடவுளை தேங்க் பண்ணுறது இல்லை, கடவுளை நீ தேங்க் பண்ணி பாரு, துக்குமே வராதுன்ற மாதிரி எழுதியிருப்பார். இதெல்லாம் தோஹாஸ், ஹைக்கூ போய்ட்ரிஸ் மாதிரி, டூ லைனர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அவர் கால் வந்து அது மாதிரி என் மைண்டில் தோணிச்சோ என்னமோ. இந்த பையன் வந்து அட்லசென்ட்டாக இருக்கும்போது that is where you get infatuated. Correct. And infatuation is the most powerful thing. It's much more powerful than love. Man, you'll give anything. You'll do anything for that person. And the extreme தான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் தான் இந்த படத்துல காட்டுறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. Because he says like, and also he's slightly a kid, a slow child. He's basically a slow child. That's what he's in the spectrum. He's in that spectrum, yes, and he's slightly challenged. And he's unable to digest the fact that she's no more. Exactly. And that is what they call as savants also, because he's also a savant in the sense like he's too good in something, but what he is good at, the society can't
get a value out of that. Whereas in the case, because he's so obsessed with her and he's got this kind of infatuation going on with this girl, he's able to bring நிறைய elements இருக்குங்க இந்த படத்துல. Okay. It is like probably after this interview, if people might notice some more things. Hopefully, we'll see. Thank you so much for talking for more than an hour. Thank you for having and giving me this interview. Thank you so much, sir. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருந்தது இந்த 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 செஷனு. இட்ஸ் வாஸ் வெரி குட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் நீங்கள் கொலை படத்தை வந்துட்டு ப்ரைமில் பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் சொல்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முன்னாடி நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இல்லை நானே வந்துட்டு இது நீ வந்து வழக்கம் போல் இது மாதிரி ஒரு படம் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதோட பெரிய படமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பா இது என்ன அப்படின்றதே நீங்கள் எனக்கு சொல்லலாம். இல்லை பரவாயில்ல நீ சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் கூடயோ இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கூடயோ நம்ம வந்து சந்திப்போம். Until then, bye from Gopal.